ஹாய் செல்லக்குட்டீஸ், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய பொற்கால வியாழன் நல்வாழ்த்துக்கள். என்ன பொற்கால வியாழனா? ஆமாங்க, வியாழன் அப்படின்னாலே பொண்ணுக்கும் என்ன சொல்கிறது, தங்கத்திற்கும் அதிபதியாகிய அந்த வியாழன் கோள் கிரகத்துக்கான ஒரு ஃபுல் டேவுமே கடவுள் வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணிச்சிட்டாரு. ஸோ இந்த தங்கமான இந்த வியாழக்கிழமையில நம்ம தங்கத்தை ஈர்த்துக்கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் தங்கம் சேரணும், நம்ம வாழ்க்கையில் நல்ல பொருள் சேரணும்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டியது ஒன்றையும் நினைக்கிறீங்களா? அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் மனசால கூட நினைக்காதீங்க. உண்மையில சொல்லுங்க, உங்கள் மனது எவ்வளவுக்கு எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகுது. உண்மையிலே இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் அந்த பரபிரம்மம், அந்த பரம ஆற்றல், அந்த தெய்வ சக்தி இன்னைக்கு உங்களோட கூட ஒவ்வொரு நொடியும் உங்களை என்ன சொல்கிறது, உங்களை விட்டு விலகாமல் உங்கள் கூடயே கடந்து நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் செய்கிற எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக்கி உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கத்தான் போகுது. நான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் பாருங்களேன், அட்லீஸ்ட் இந்த ஒரு ஏப்ரல் முடிய வரைக்குமாவது உங்கள் மனசை தூய்மையாக யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் நினச்சி பாருங்களேன். லாஸ்ட் வியாழக்கிழமை கண்டிப்பாக சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் 1 கிராம் கோல்டாவது வாங்குவீங்க கண்டிப்பாக. வேறு அக்ஷய திருதிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், உண்மையிலேயே 1 கிராம் கோல்டாவது வாங்கணுங்க. அது எப்படி வாங்கணும்? உங்களுடைய நல்லாற்றல் மூலம் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிற நம்ம எண்ணங்கள் தூய்மையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஆற்றல் நம்மக்கிட்ட இருந்து நிறைய வெளிப்பட்டு நம்மளுடைய கையில் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நம்ம கையில் நின்று எந்த கெட்ட செலவும் வராமல், எந்த ஒரு வீண் செலவும் நமக்கு நேரிடாமல், நமக்கு நல்ல வழியில் நம்மளுடைய பணம் நமக்கு நன்மையாகவே நமக்கு சேரும். சரிங்களா? இன்னிலேருந்து அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2 வாரம் இருக்குது. 2 வாரம் இது ஒரு குறிக்கோளாகவே எடுத்துக்கோங்க. யார் மனசையும் தெரிந்தோ தெரியாமலோ காயப்படுத்தாமல், யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் வாழ்ந்து பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் தங்கத்திற்கான போனோம். டியர் கோல்ட், மை டியர் கோல்ட், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம அன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் போனோம் சொல்லிவிட்டு அதை மடித்து வச்சுருங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் புதுசாக எழுதணும். அந்த அக்ஷய திருதி வரத்துக்குள்ளே நீங்கள் கோல்டு சேருவீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு நடக்கும். வாழ்க வளமுடன் செல்லக்குட்டீஸ். நீங்கள் நல்லா இருக்கணும்.